இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. மேலும் கனமழை தொடரும் என்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிட்வா புயலாக மாறியதால் இலங்கையில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி வருகிறது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பதுளை, கண்டி, மட்டக்களப்பை, வவுனியா, திரிகோணமலை, அம்பாறை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை தொடர்கிறது. காணும் பகுதிகள் எல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி உள்ளதுடன் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகள் காரணமாக சாலைகள் சேதமடைந்தும் மரங்கள் முறிந்து விழுந்தும் காணப்படுவதால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி உள்ளது. பல்வேறு பகுதிகளில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது. வரும் நாட்களிலும் கனமழை தொடரும் என்பதால் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை கனமழையால் 40 பேர் உயிரிழந்த நிலையில் அதிகபட்சமாக பதுளை மாவட்டத்தில் 23 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே வரும் 30ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.